தலை சிறந்த தமிழ் திரையுலகத்தில் உங்களுக்கும் ஓர் இடம் வேணும்னு ஆள் மனசில் ஆசை இருந்தால் உங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. வணக்கம், நான் ஆனந்த கண்ணன். ஆஸ்கர் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்பை திறந்து இந்த ஆஸ்கர் கோஸ் டூ அப்படின்னு சொல்லும்போது அங்கே நாமினிஸை உட்காந்துருக்கவங்க மனசில் அப்படியே படப்படப்படன்னு அடிக்கும். ஏன்னா அந்த விருது கிடச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே அப்படியே மாறி போயிடும். பெரிய ஆளாயிருவாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளுடைய கனவு பட்ட நிகழ்ச்சியும் அந்த மாதிரி தான். ஏன்னா இதில் தேர்வு பெற போகிறவங்க அடுத்து ஒரு பெரிய முழுநீள தமிழ் திரைப்படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு இது கிடைக்கும் போது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் கட்டாயம் மாறிடும். இப்போ இந்த நேரத்தில் அந்த இயக்குநர்கள்லாம் உட்காந்துட்டு சீக்கிரம் கதையே பேசாமல் யார் தேர்வாயிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது என் காதில் விழுது. உங்கள் பொறுமையை நான் சோதிக்கல. இன்றைக்கி நிகழ்ச்சியில் யாருக்கு அதிகமாக ஓட் கிடச்சிருக்கு, டாப் 5 யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏதோ கொஞ்ச நேரத்தில். முதல் வாரம் தேர்வான அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் காமெடி இசையை வச்சு ரொம்ப விறுவிறுப்பாக போணுச்சு. டீ பிரேக் அவங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு குறும்படத்தை நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க, யாருக்கு ரொம்ப அதிகமான ஓட் போட்டிருக்கீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ரொம்ப வேடிக்கையான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு, ஆனால் இவங்கள்ட்ட நிறைய உற்சாகம் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களோ இல்லையா, நாங்கள் அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த வாரம் கனவு பட்டறை 5வது இடத்துல 4 கலர் வானவில். மச்சான் போன மேட்ரு என்ன மச்சான் ஆச்சு சொல்டா. அது ஒரு காம்பர், அவனை கேளு. அவன் தான் வாழ்க்கையில மண்ணெலி போட்டான். என்னடா உன்கிட்ட கேட்க சொல்றான் மச்சான்? சொன்னல ஒரு மேட்ரு சொல்றேன், வா வா. மச்சான் கொஞ்சம் தள்ளி நில்லு மச்சான், ப்ளீஸா ப்ளீஸா. ஓகேடா, ஓகே ஓகே மச்சான் வந்துட்டாடா. நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா. டேய் என்னடா, டேய் என்னடா உன்னை பார்த்து சிரிச்சிட்டு போறா? ஒண்ணு இல்ல மச்சான், டேய் சொல்றா என்னடா உன்னை பார்த்து. அதான் உடுன்னு சொல்றேன்லடா, உடுறா. சொல்றா என்னடா ஆச்சு? அதான் மச்சான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒண்ணு. டேய் என்னடா சொல்ற? தெரியாத மாதிரியே பண்றப்பா மச்சான். என்னடா சொல்ற? அதான் மச்சான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிகர் ஒண்ணு. அதான்டா நானும் அடிக்கடி பாப்பேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை தானே இவன் லவ் பண்ணிருக்கான். மச்சான் டேய் மச்சான் உர்றா, டேய் டேய் உர்றா மச்சான். டேய் டேய் மச்சான் ஃபீல் பண்ணாத. டேய் கம்முனிரா, செம்ம காண்டாயிடுவேன். மச்சான் வா உட்கார்ந்து பேசலாம். டேய் சைலண்டா இருடா, அவள் தான் உங்களுக்கு. டேய் ஃபீல் பண்ணாத மச்சி. டேய் எப்பயாவது பேசுடா, சொல்றது கேளுடா. நான் தான் சொல்றேன்ல. ஏய் கையற டென்ஷன் ஆகாத மச்சி. என்னடா இப்படி பண்றான்? சரி விடு, அவன்கிட்ட சாரி கேளு போ. உன்னால தானே அப்படி ஆச்சு. நறுதானெல்லாம் பாடிட்ட போல. அதெல்லாம் எப்பயோ பாட்ட மச்சான், அது தெரியாம இந்த பையன் அது பின்னாடி சுத்தின்னு இருந்திருக்கான்டா. என்னவோ. ஏய் டேய் ஏய் என்னடா? டேய் மச்சான் என்னடா? அந்த பொண்ணு பேர் என்ன மச்சான்? கீர்த்தனா வாசு. உங்க எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஓகே என்ன மச்சான் இவனுக்கு கூல் தெரியாதா? டவுன். அவனுக்கு தெரியாது மச்சான். தெரியாதா? டேய் நீ என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்றா. என்னடா இவன் சோகமா இருக்க வேண்டிய நானே சும்மா இருக்கேன், ஓவரா சீன் போட்டுன்னு இருக்கான்.
என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் சொல்லுவோம் கேவலமான கதையை. அவன் கதை எப்படி மச்சான் உனக்கு தெரியும்? சித்திக்கு எல்லாமே தெரியுதுப்பா. ஏய் அவன் கதை எப்படியும் கேவலமாக தான்டா இருக்கும். கேளு. அது ஒன்றும் இல்லை மச்சான். கொஞ்ச நாள் முன்னாடி என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நம்பர் வாங்கியிருந்தேன். நமக்கு தான் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுனே தெரியாத. உடனே நான் சொல்லிட்டேன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் கேளு பண்ணுவேன்னு. உடனே ஒரு 100 ரூபாய் டாப் அப் பண்ணுன்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் பண்ணிவிட்டேன் மச்சான். கொஞ்ச நேரம் மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் மெசேஜே காணோம். சரின்னு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறேன்ட்டா. அப்போ நான் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே அவ சொன்னா நீ என் ஃப்ரெண்டெலாம் கிடையாது, ஃபோன் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னா. அப்போ 100 ரூபா டாப் அப் அதில் தான் என் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கு நம்ம சித்தி கதையே மேல்றா. 4வது இடத்துல இருக்கிற ஷார்ட் ஃபிலிம். இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ஆனால் நிறைய பயிற்சி பண்ணியிருக்காங்க மட்டும் தெரிஞ்சது. ஏன்னா ஒரே ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் இது. அருமையான குறும்படம் கனவு பட்டறை. இந்த வாரம் 4வது இடத்துல லசாக். கேப்டன் டிவியில் ஒளிபரப்பாகின்ற கனவு பட்டறை என்ற நிகழ்ச்சி. சினிமாவில் இன்றைக்கி எவ்வளவோ சாதிக்கணும்னு எவ்வளவோ இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு கிடைச்ச மாதிரியான வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் கிடைக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி ஒரு சூழலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான திரைப்படங்களை எடுத்து அதன் மூலம் ஒரு இயக்குனராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெறுமனே கோடம்பாக்கத்தையே சுற்றிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் இயக்குனராக வர முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனவுகள் கண்டு கவிதை வடித்து, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து, காலத்தால் அழியாத காவியங்களுக்கான களம் தேடி கதைகள் சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலை உலக பிரம்மாக்களை உங்கள் கனவுலக காவியங்களுக்கான களம் கனவு பட்டறை. கடந்த சில மாதங்களில் எங்கே திரும்பினாலும் கனவு பட்டறை, கனவு பட்டறை, கனவு பட்டறை. என்னதான் கனவு பட்டறை, எங்களுக்கு என்ன கனவு பட்டறை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு எங்களுடைய பெரிய நன்றி.
கனவுப்பற்றை வந்து சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, சினிமா என் காதலி, சினிமா என் குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ 3வது இடத்துல இருக்க குறும்படம் எதுன்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கதை எப்படியாவது சொல்லி முடிச்சிடணும், அவங்க தெளிவாக மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நடிப்பு, வசனங்கள் அதெல்லாம் தாண்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைரக்டருக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் அதை ரொம்ப அழகாகவே பயன்படுத்தியிருந்தார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கனவுப்பற்றை இந்த வாரம் 3வது இடத்துல விதி. என் வாழ்க்கையை மாற்றினதே இவன் தாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது செஞ்சா அடிக்கணும்னு தோணும்ல, அதை தான் நானும் செஞ்சேன். சுற்றி இருந்தது அவனோட ஆளுங்கன்னு தெரியாமல். தெரிஞ்சதும் என்னை துரத்துறதை நிறுத்திருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் நான் ஓடுறதை நிப்பாட்டல. வெளிவந்த ஒவ்வொரு துளி வேர்வையும் என் வெறியை அணைச்சது. நான் எந்த அர்த்தத்தில் ஓடினேன், எதை நோக்கி ஓடினேன் எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே விழுந்தா எல்லாரும் மிதிக்கத்தான் பார்ப்பாங்க. ஆனால் எழுந்திருக்க முயற்சி பண்ணி பாருங்க. எஞ்சி இருப்பது 2 இடம். அதில் ஒருத்தவங்க தேர்வாக போகிறாங்க, அடுத்த சுற்றுக்கு போக போகிறாங்க. அந்த 2 படங்களுமே வந்து ஒன்று பிளாக், ஒன்று நடந்த கதை. இரண்டுமே வந்து கற்பனை கதை கிடையாது. அதாவது இது உண்மையிலேயே நடக்கிற சம்பவங்களை மையமாக வச்சு செஞ்சுருக்காங்க. 2லேயும் நிறைய உணர்ச்சி இருந்துச்சு. நிறைய அந்த நடிகர்கள் வந்து ரொம்ப இயல்பாக அவங்க உணர்ந்து நடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த 2ம் வந்து கடைசி 2 இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நாடகங்களுக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது, மக்களுக்கு எல்லாம் பிடிச்சி பார்க்குறீங்க அப்படின்னு. சரி, நிறைய பேசியாச்சு. 4வது இடத்துல 2வது இடத்துல யார் அப்படின்னு பார்க்கலாம். கனவுப்பற்றை இந்த வாரம் 2வது இடத்துல பிளாக். எப்படி குடுறா? என்ன மத்த முடிஞ்சா? பார்த்து ஏறி வாப்பா. என்ன அதுக்குள்ள குளிச்சுட்ட? அதான் அடுத்து பெரிய ஆஸ்பத்திரியில் அள்ளணும்ல. டேய், அது பெரிய அடப்படா. நீ முதல்ல இது மூடுற. மெதுவா மெதுவா மெதுவா. கனவுப்பற்றை இந்த வாரம் முதலிடம் நடந்த கதை. இந்த எடிட்டர் வந்து எவ்வளோ உணர்ச்சி பொங்க பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் இதில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு தெரிந்தது. ஏன் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து அவர் எடிட் பண்ணுற வேலை. ஆனால் அவரே வந்து அந்த ஷூட்டில் இருந்த மாதிரி, அந்த ஷூட் வந்து அந்த கதை எவ்வளோ முக்கியமான கதை, எவ்வளோ அர்த்தமுள்ள கதை அப்படின்னு உணர்ந்து இதில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கடைசி அந்த செருப்பு கிடச்ச உடனே, அவருக்கு அந்த போலீஸ் வேலை கிடச்ச உடனே, அந்த செருப்பு கையில் கிடச்ச உடனே உண்மையிலே ஒரு காதலியை பார்த்த மாதிரி, ஒரு தொலைஞ்சு போன நண்பனை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு கிடச்சிது. அதுக்கு அந்த இசையும் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த உணர்ச்சிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுச்சு. அதனால் அருமையான முயற்சி. ரொம்ப பேஷன் வாஸ் தேர், லாட் ஆஃப் பேஷன். ஸோ இதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனவுப்பற்றை இந்த வாரம் முதலிடம் நடந்த கதை. பட்டாளத்தான் பிராது கொடுத்தா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. பட்டாளத்துக்காரனுக்கு துப்பாக்கி கொடுக்கறது தொடச்சி மூளையில் வைக்கிறது இல்லை. காக்கா குருவி மாதிரி எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்.
நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். தைரியம் இருக்கிறவன் தடுத்து பாரு. மறுபடியும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாளைக்கு மறுபடியும் இந்த தயாரிப்பு குழு இயக்குனர் பொன் சுதா அவங்க டீமில் உள்ளவங்களாம் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த படத்தை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன், அது மாதிரி நீங்களும் காத்துட்ருங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது அனந்தகண்ணன். எனக்கு ஒரு காட்சியில் வந்து இந்த கோயில் சீனில் நீங்கள் போகும்போது முள் குத்திரும். அந்த காட்சி எனக்கு அவ்வளோ திடீர்னு எனக்கு அவ்வளோ தூரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு கால் மரத்து போயிடும். இன்ஃபேக்ட் காலில் உள்ளது சீவி தூக்கி போடுறதுலாம் இருக்கும். ஸோ மறுபடியும் அங்கே ஒரு முள் குத்தணும் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, இப்பயும் ஒரு வாட்டி குத்திச்சா, எப்போதும் குத்துறது ஒரு வாட்டி குத்திக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சா? இல்லை, முள் வந்து எப்போ குத்தினாலும் வலிக்கும். பொதுவாக எப்போ குத்தினாலும் வலிக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அந்த வலி இருக்காது. ரத்தம் வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், ஏன்னா அது அவனுக்கு பழகிடுச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அதாவது இந்த ட்ரான்சிஷன்ஸ் ஒரு இடத்துல ஒரு டிசால்வ் யூஸ் பண்ணிருந்தீங்க, ஒரு வாட்டர் டிசால்வ். ஆமாம்மா, அது கனவு முடிச்சு எழும்பும்போது, அந்த செருப்பு முடிஞ்ச கனவு எழும்போது சொல்லுங்கள். அது எதனால் அதை பயன்படுத்திருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹவு டிட் இட் ஒர்க் வித் யூ? அதுக்கும் உங்கள் கதைக்கும் எப்படி? அது அதுலேருந்து கனவுலேருந்து இப்போ நிஜத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒன்று அங்கே எப்பயுமே தேவைப்படும். இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா நடிச்சிருந்தீங்க. குறிப்பாக அந்த செருப்பெல்லாம் தூக்கி தூர வீசுகிற சீன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கோவம் நல்லாவே தெரிஞ்சுது. எல்லாமே டைரக்டர் தான். அவர் அதாவது ஆரம்பத்துலேருந்தே சொன்ன விஷயங்களை கரெக்டாக உள்ள வாங்கி அதை வெளியே கொண்டு வந்திருக்கேன்.